கபரை வெட்டி அந்த கபருக்கு உள்ளேயே வந்து அவர்கள் 300 குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடித்தார்கள். அதனால் அவர்களுடைய கபரில் இருந்து இன்று வரைக்கும் மிஸ்க் என்னும் கஸ்தூரி நறுமணம் கமலக்கூடியதாக இருக்கிறது. மிஸ்ர் தேசத்தின் உள்ளே நுழைந்தால் நபீசா அம்மையார் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதற்கு முன்னால் அவர்களுடைய கபரில் இருந்து கஸ்தூரி மனம் கமலக்கூடிய அந்த வாடையை, சுவனத்து வாடையை ஒவ்வொருவர்களும் நுகர்வார்கள். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் அந்த மூமின்கள் பூங்காவில் அடக்கப்பட்டதால் ஏழைய பல்லாயிரம் கபரீங்கள் உடைய கபரு சுவனத்து பூங்காவனமாக மாறியது என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மாட்சிமை மிக்க மாற்றத்தை கொண்டு வருவதுதான் குர்ஆன். எனவே குர்ஆனோடு தொடர்பில் இருக்கும் காலமெல்லாம் நம்முடைய சமுதாயம் வெற்றிவாக சொல்லும். எப்பொழுது குர்ஆனை நாம் சம்பந்தம் இல்லாமல் குர்ஆனை புறக்கணிக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுது நம்முடைய கல்வி, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ஒற்றுமை எல்லாம் கேள்விக்குறியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள் இல்லையா, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்ன ரசூலுல்லாஹ். நான் உங்களுக்கு மத்தியில் 23 ஆண்டு காலம் இறங்கிய குர்ஆனை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். அதனுடைய வியாக்கியானமாக என்னுடைய நபி மொழியை விட்டு செல்கிறேன். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், 2 விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ், அதை நீங்கள் பின்பற்றி வாழும் காலமெல்லாம் நீங்கள் நிச்சயமாக வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதமான குர்ஆன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி நேரத்தில் சொல்லிவிட்டு சென்ற ஒரு அற்புதமான பொக்கிஷம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் புறக்கணிக்க ஆரம்பித்தோம். அதனுடைய விளைவாக அரசு துறையில் வேலையை இழந்தோம். அதே மாதிரி நம்முடைய உரிமைகள் பறிபோனது. அரசு துறை மட்டுமல்ல, மத்திய மாநில அரசுகள் நம்மை அற்ப சொற்பமாக பார்க்கக்கூடிய நிலை உருவானது. அதனால்தான் பள்ளிதோறும் நீங்கள் குர்ஆனுடைய கல்வியை காலை மாலையிலே நீங்கள் தொடங்குங்கள். உங்களுடைய முஹல்லா பிச்சுரங்கள் நூற்றுக்கணக்கான பேர்கள் பயிலட்டும். அதற்கு பிறகு உலக கல்வியை நீங்கள் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வெற்றிக்கு மேல் வெற்றியை தருவார். இன்று நமது பள்ளியை நாம் நெஞ்சிலத்தி மார்கட்டி பெருமைப்படுகிறோம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கல்வி மையத்தின் ஒரு பகுதியாக குர்ஆனுடைய வகுப்புகள், ஹதீஸினுடைய வகுப்புகள். எந்த குர்ஆனை நபி அவர்கள் விட்டு செல்கிறேன், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சொன்னார்களோ அந்த குர்ஆனை இன்று நம்முடைய மதரசாவில் 300 மாணவ மாணவிகள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். 15 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை எப்பொழுது நாம் கண்ணியப்படுத்த ஆரம்பித்தோமோ அல்லாஹ் இன்னொரு வழியை காட்டினால் சஹீஹியா அகாடமி, அரசு போட்டி தேர்வில நம்முடைய பங்களிப்பு என்ற கோணத்தை நோக்கி அல்லாஹ் நமக்கு உதவி செய்து நிர்வாக பெருமக்களை உற்சாகப்படுத்தினான். அல்லாஹ் குர்ஆனை எப்பொழுது கண்ணியப்படுத்துகிறோமோ அப்பொழுது நாம் கண்ணியப்படுத்தப்படுவோம். அதன் ஒரு பங்காக இன்று சஹீஹியா அகாடமியில் டிஎன்பிசியினுடைய போட்டி தேர்வுகள் மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அடுத்து அதோடு இல்லை, சஹீஹியா ஆலிமா கோர்ஸ் என்று குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட வகுப்புகள் ஆலிமாக்களுக்கு நமது நிர்வாக பெருமக்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அதிலும் நாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனை செய்ய இருக்கிறோம். எனவே குர்ஆனோடு தொடர்போடு நாம் இருப்போம். இளைஞர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 6வது விரலான செல்லை கூற விடுங்கள். செல்போனை உதவி தள்ளுங்கள். வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் நம்முடைய முஸ்லிம்களை குறிபார்த்து நம்முடைய கல்வியினுடைய முன்னேற்றத்தில் ஒரு பெரிய பங்கை அந்த செல்போன்களும் வாட்ஸ்அப்புகளும் பேஸ்புக்குகளும் இன்று மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இளைஞர்கள் குர்ஆனை சரளமாக ஓத வேண்டும், பெரியவர்கள் ஓத வேண்டும். இதன் மூலமாக மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியும். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய தாய்க்கு சமம் குர்ஆன். 3 தாயை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அதை கண்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மை. ஒன்று உம்முல் குரா, ஹரம் ஷரீஃப், கிராமங்களின் தாய் என்று சொல்லப்படக்கூடிய, உலகத்தினுடைய ஊர்களின் தாய் என்று சொல்லப்படக்கூடிய ஹரம் ஷரீஃப் மக்கா.
அந்த மக்கா முக்கர்ரமாவினுடைய கௌபத்துல்லாவை பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மை. இரண்டாவது சொன்னார்கள், 2 மாதம் அடிவயிற்றில் சுமந்த உங்களுடைய தாயை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மை. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முல் கிதாப் 4 வேதங்கள், பல நூறு சுஹுஃப்கள், பல இல்ஹாம்கள் நபி அவர்களுக்கு 1,26,24,000 மேற்பட்ட நபிமார்கள். தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்ரானி பாஷையில், ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூனானி பாஷையில், இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுரியானி பாஷையில், இப்படி என்னென்ன வேதங்கள் இருக்கிறதோ அத்தனை வேதங்களுக்கும் தாயாக உம்முல் கிதாப் குர்ஆன் ஷரீஃப் இருந்தது. அந்த குர்ஆனை நீங்கள் தொட்டால் ஒரு தாயினுடைய ஸ்பரிசம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஏற்படும். எனவே குர்ஆனை காலை மாலை நீங்கள் புரட்டுங்கள், ஒரு பக்கமாவது ஓதுங்கள். என்று சொன்னால், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த இரவிலே லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். எனவே இந்த வேதங்களினுடைய தாயான குர்ஆனை நீங்கள் கொடும் காலமெல்லாம் நன்மைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். எனவே குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சங்கையான கதல்ல நாம் சொல்கின்றோம். எனவே இருக்கக்கூடிய பெரியவர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்கள், நாம் நம்முடைய மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயத்திலிருந்து நம்மளை முழுமையாக பாதுகாத்து நம்முடைய சந்ததிகளை எதிர்காலத்தில் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்போடு இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அற்புதமான இந்த குர்ஆன் இறங்கிய இந்த நாளிலே, இந்த இரவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர்களுக்கு ஒரு பரிசை தருகிறார். அது என்ன பரிசு என்று சொன்னால், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதம் நின்று வழங்கிய அந்த நன்மையை அல்லாஹ் இலவசமாக இன்று தருகிறார். காரணம், குர்ஆன் இறங்கிய அந்த இரவில் ஒன்று கூடியதினால். எனவே அப்படிப்பட்ட பரிசை நெஞ்சார்ந்த நிலையில் நாம் பெற்று இதை இந்த இரவோடு விட்டுவிடாமல், இன்னும் ஒரு இரவு இருக்கிறது இல்லையா, அதோடு விட்டுவிடாமல் ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுக்க குர்ஆன் எதை சொல்கிறதோ அதை எடுத்து நடந்து, எதை விட்டு தவிர்த்து நடக்குமாறு சொல்கிறதோ அதை விட்டு தவிர்த்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை நான் விட்டு சென்றேன் என்று சொன்னார்களே, ஒன்று குர்ஆன், இன்னொன்று நபி அவர்களுடைய பொன்மொழி. அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி லன் தபில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐ பின்பற்றி வாழும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில குர்ஆனையும் ஹதீஸையும் அதன் அடிப்படையில் வாழ்ந்த இஜ்மா கியாஸ் இமாம்களுடைய வசாயில்களையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நசீபை எல்லாம் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ராத்தி ஓதி இந்த மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யப்படும். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك بالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم أولئك هم المفلحون. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وعلم القائم بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. إن الدين عند الله الإسلام قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت تخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. لله ما في السماوات وما في الأرض إن تبدوا ما في أنفسكم
أنفسكم يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. آمن الرسول بما أنزل إليه والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. يا أرحم الراحمين ارحمنا. يا أرحم الراحمين لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. سبحان الله وبحمده سبحان الله العظيم. سبحان الله العظيم. سبحان الله العظيم. سبحان الله وبحمده سبحان الله العظيم. سبحان الله وبحمده سبحان الله العظيم. ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. 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 أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله الخير والشر بمشيئة الله. بسم الله والحمد لله والخير والشر بمشيئة الله. بسم الله والحمد لله والخير والشر بمشيئة الله. بسم الله والحمد لله والخير والشر بمشيئة الله. آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا وظاهرا. آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا وظاهرا. آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا وظاهرا. آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا يا وظاهرا. ربنا واعف عنا وامحو الذي كان منا. يا ربنا واغفرنا والذي كان منا. يا ربنا واغفرنا والذي
الجلال والإكرام متنا على دين الإسلام يا ذا الجلال والإكرام متنا على دين الإسلام يا ذا الجلال والإكرام متنا على دين الإسلام يا ذا الجلال والإكرام متنا على دين الإسلام يا قوي يا متين اكف شر الظالمين 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 أصلح الله أمور المسلمين صرف الله شر المعدين 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 يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم نستغفر الله رب البرايا ونستغفر الله من الخطايا أستغفر 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 الله فاعلم أنه أفضل الذكر لا إله إلا الله 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 لا إله
لا إله إلا الله محمد رسول الله حقا وحقا لا إله إلا الله محمد رسول الله خالصا ومخلصا لا إله إلا الله محمد رسول الله صادقا ومصدقا عليها نحيا وعليها نموت وعليها نبعث إن شاء الله غدا من الآمنين آمين. اللهم لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم إنا نعوذ بك من الشقاق والنفاق وسوء الأخلاق برحمتك يا أرحم الراحمين. رب الرحمن يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுக்கு கல்வி புகட்டி எங்களுடைய உஸ்தாதுமார்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், எங்களுடைய இரத்த பந்துக்கள், குடல்வாய் ஜனங்கள், எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், எங்களுடைய முஹல்லாவாசிகள், எங்களுடைய ஊர்வாசிகள், உலகில் வாழும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் சங்கையான இந்த லைலத்துல் கத்ரில இரவிலே நாங்கள் ஒன்று கூடி உன்னை தொழுது துவா செய்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய துவாக்களை, எங்களுடைய நோன்பை, எங்களுடைய தொழுகை, எங்களுடைய சஜிதாவை, எங்களுடைய திக்ருகளை, எங்களுடைய தஸ்பீகாத்துகள் அனைத்தையும் நீ கபூல் செய்தார்கள் புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கக்கூடிய, பாவ மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய இந்த சங்கையான நாட்களில எங்கள் ஒவ்வொருவர்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய ஒவ்வொருவர்களையும் நரகத்திலிருந்து விடுதலை அளித்து உன்னதமான ரையான் என்னும் சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்கி தா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோமோ அத்தனை பேர்களுடைய நோய் நொடிகளை பூரண ஷிஃபாவை, சிஹத், சலாமத், ஆஃபியத்தை நீ தந்தருள் புரி ரஹ்மானே. எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய விவசாயம், எங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் நீ அபிவிருத்தியை பரக்கத்தையும் செய்தருள் புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் உலகில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கி அருள் புரி ரஹ்மானே. அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரை சார்ந்த சகோதரர்கள் அரபு நாடுகளில் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை நீ தந்தருள் புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுடைய வேலை வாய்ப்பில, அவர்களுடைய சம்பாத்தியத்தில் அபிவிருத்தியும் பரக்கத்தையும் செய்தருள் புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் சங்கையான இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை எங்களுக்கு அடை செய்தருள் புரி ரஹ்மானே. அல்லாஹும்ம அஅதி லனா ஸவாப லைலத்துல் கத்ர் اللهم اعط لنا ثواب ليلة القدر اللهم اعط لنا ثواب ليلة القدر يا ارحم الراحمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. கிருபையுடைய ரப்பே ரஹ்மானே, எங்கள் ஒவ்வொருவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தருள் புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் வசதி இருந்தோம் இன்னும் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கி, உம்ராவை நசீபாக்கி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடி இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜன் மக்பூலன் மப்ரூராக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அரபு நாடுகளில் நிலவக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலையை நீ முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாயாக. யூத நஸ்ரானிகளுடைய சதி திட்டத்தில் இருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாடுகளில் சிறையிலே வாழக்கூடிய முஸ்லிமான சகோதரர்கள் அனைவர்களையும் விடுதலை அளித்து அவர்கள் தங்களுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எஞ்சிய காலத்தில் வாழக்கூடிய நசீபை நீ தந்தருள் புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம் இளைஞர்களுடைய உள்ளத்தில் ஈமானியுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடு ரஹ்மானே. பட்டதாரி இஸ்லாமிய இளைஞர்களுக்கு அரசு துறையில நல்ல வேலை வாய்ப்பை நீ தந்தருள் புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் நடத்துகின்ற கல்வி மையம், அன்னை கதீஜா கல்வி மையத்தில் பயிலக்கூடிய மாணவ கண்மணிகள்
அதே மாதிரி சஹீதியா அகாடமியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள், சஹீதியா ஆலிமா முஅல்லமா கோர்ஸில் படிக்கக்கூடிய மாணவிகள், அதே மாதிரி அபூ ஹனீஃபா டியூஷன் சென்டரில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவர்களுடைய உள்ளத்திலும் ஈமானுடைய தாக்கத்தை, இஸ்லாத்தின் மீது பற்றி, ஹலாலை பேணி ஹராமை விட்டு தவிர்த்து நடக்கக்கூடிய இஃபத்தையும் அதபையும் ஒழுக்கத்தையும் தந்து அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக, சிறந்த சமுதாய குடும்ப பெண்மணிகளாக அவர்கள் மாறக்கூடிய நசீபை கொடுத்தருள் புரியாமானே. எங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக, கல்வி மையத்தினுடைய கட்டடத்திற்காக கொடுத்த அத்தனை பேர்களை நீ கபூல் செய்தார்கள் புரியாமானே. செல்வத்தால், பணத்தால், உடல் உழைப்பால் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் உன்னதமான சொர்க்கத்தை நீ நசீபாக்கி சொர்க்கத்தில் அவர்களுக்கு உயர்தரமான மாளிகையை நீ கட்டி கொடுத்தார்கள் புரியாமானே. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வத்ப அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், சங்கையான ரமலானில் நாங்கள் செய்த நோன்பு, நாங்கள் வைத்த நோன்பு, நாங்கள் தொழுத தொழுகை, நாங்கள் கேட்ட துஆக்கள், நாங்கள் செய்த தஸ்பீகள் அனைத்தையும் நீ கபூல் செய்தார்கள் புரி ரஹ்மானே. ரப்பனா தகப்பல் மின்னா சியாமனா வ கியாமனா வ கிராஅத்தனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தவர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா வ தம்மிம் தக்ஸீர அமாலினா வ தஜாவஸ் அன்னா சய்யிஆத்தினா வ தவஃபனா முஸ்லிமீன மஅல் அப்ரார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.